வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி லைட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லைட்டிங் டெக்னிக்ஸ், பேசிக் லைட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப். 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லைட் நம்ம வச்சு எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் கீ லைட் வந்து 100% லைட் கொடுக்கும். ஸோ ஃபில் லைட் நெக்ஸ்ட்டு. ஃபில் லைட் வந்து 1/4 இல்லைன்னா 1/2, அதாவது கால் பங்கு இல்லைன்னா அரை சதவீதம் லைட்டை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் லைட் எதுக்குன்னா சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு 3 டைமென்ஷனலான ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கீ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோ, அதாவது அந்த லைட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வரும். லைட் த்ரோவோட அந்த லைட்டோட த்ரோ வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு சோர்ஸ் லைட் அதுதான் முக்கியமான ஒரு லைட்டாக அந்த இடத்துல இருக்கும். இப்போ ஃபில் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஷேடோ இருக்கோ சப்ஜெக்டில், அந்த ஷேடோவை வந்து நம்ம எடுக்கணும், கட் பண்ணணும், அந்த ஷேடோ வரக்கூடாது, அந்த இடத்துல லைட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஃபில் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட்லையோ ஒரு ரைட் சைட்லையோ உங்களுக்கு எங்கே உங்களுக்கு அந்த டெப்த் அதிகமாக இருக்கணும், அந்த இடத்துல டெப்த் இருக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் இருக்கணும், லைட் நல்லா படணும், நல்ல லைட்டோட ரீச் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஃபில் லைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பேக் லைட் நீங்கள் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டையும் நீங்கள் எடுக்கிற அந்த கூடிய பேக்ரவுண்டையும் பிரித்து காட்டுறதுக்காக. ஸோ சப்ஜெக்ட் தனியாக தெரியும், பேக்ரவுண்ட் தனியாக தெரியும். ஸோ ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம பேக் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப் வந்து ஒரு பேசிக் லைட்டிங் செட்டப். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக கரெக்டாக கைட்லைன்ஸ் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகான இமேஜஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறைய லைட்டிங் பேஸ்ட் டெக்னிக்ஸ் நான் இன்னும் அடுத்து வர போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ until then stay tuned, take care, bye bye.